nationhood starts now. To the wooden door of the velocity 2 feet 500 meters and then இன்னைக்கு நான் கேம் விளையாட பிசி கேம்ஸ் தான், ஆனால் யூடியூப்பில் விளையாட போகிறோம். என்னென்னா வந்து இன்றைக்கி சும்மா நம்மளோட சேனலில் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யூடியூப்பில் வந்து கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதை நம்ம டவுன்லோட் பண்ணவும் வேணாமா, அட் த சேம் டைம் வந்து உடனே அப்படியே யூடியூப்லேயே நம்ம விளையாடுற மாதிரி யூடியூப் பிளேயபிள்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். வாங்க செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரா கிளைம்பர். ஆல்ரெடி நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருக்கோம், ஸோ ட்ரான்னு வேறு போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேம் நம்ம விளையாட்டு பார்ப்போம். ட்ரா கிளைம்பர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸ்டார்ட் கேம் கொடுத்துருவோம். ஓகே, நல்லா இருக்குது கைஸ், கொஞ்சம் நல்லா ஃப்ளோட்டிங்காக இருக்குது. இப்போ ப்ளே கொடுக்குறேன். ஸோ ட்ரா பண்ண சொல்லுது அந்த இதில். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. அது ஏதோ லெக்ஸ் மாதிரி ரெண்டுத்துக்கும் அந்த ரோலரில் நம்ம வரைஞ்சது வந்து அட்டாச் ஆகி அது மூலமாக அந்த பிளாக் வந்து மூவ் ஆகுது, அந்த க்யூபு. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது ஆக்சுவலி. நம்ம வரைஞ்ச அந்த லெக் வந்து அந்த ஸ்டெப்ஸை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் ஓவராலாக எஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். முடிச்சிட்டோம். பெஸ்ட்டு ஸ்கோர் 556 கிளைம் பண்ணிடுவோம். சரி, இது ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால கொஞ்சம் ஃப்ளூக்காக கூட இருக்கலாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, லெவல் 2வாம். லெவல் ஸ்பீட் 15ன்னு போட்டிருக்கு. ப்ளே. இதில் பாருங்கள் கைஸ், பின்னாடி நீங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாலாம் இருக்குது. ஸோ லெக்கை வந்து பெருசாக வரைவோமா? என்ன அப்படியா போது தெரியல. நல்லா வருது, நல்லா வருது, நல்லா வருது. ஏய், கிளைம் ஆகிடுச்சு, கிளைம் ஆகிடுச்சு. ஓகே, டயானா நம்ம கூட போட்டி போடுறாங்க கைஸ். அவங்க தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ டயானா ஃபஸ்ட்டு போகிறதுனால அவங்களுக்கு க்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்டாக போகிறதுனால நமக்கு க்ரௌன் இல்லை. பட் காயின்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். எஸ், அவங்க வின் பண்ணிட்டாங்க. பட் வின்னு தானே, ஃபெயில்டு. ஃபஸ்ட் டைம் வந்து ஜெயிச்சாச்சு. ஏன்னா ஒரே ஆள் தான் ஓடணும். ஒரே ஆளில் ஓடினா நம்ம தானே ஜெயிப்போம். செகண்ட் டைமில் அவுட்டு. ஓகே, இன்னொரு வாட்டி விளையாண்டுருவோம். இந்த வாட்டி லெக்கை வேறு மாதிரி வரையலாம் கைஸ். டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வரைஞ்சிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். லெக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தான் போயிட்டுருக்கோம். கிளைம் பண்ணி போயாச்சு. நம்ம தலையில் தான் க்ரௌண்ட் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். செக் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே, ஃபாஸ்ட். ஆனால் காயின்ஸை விட கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிருக்கோம். ஜெயிச்சிட்டோம் பாஸ். ஆனால் காயின்ஸ் கிளைம் 5 தான் கிடச்சிருக்கு. பட் பெஸ்ட் ஸ்கோர் 2240. மஜாவாக இருக்குது கைஸ். கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கேம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்படி அடித்து பிடிச்சிட்டு விளையாடுறது, சுட்டு தள்ளுற கேம்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் மார்டல் காம்பட் நல்லாயிருக்கும், அது விளையாடுவேன் நான். சரி, லெவல் 3 விளையாடுவோம். இதில் பாருங்களேன், அப்டக்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஸோ தட் நம்ம வந்து காலை இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி பார்ப்போம். இங்கே வரையணுமா? டிஃப்ரெண்ட்டாக ஏதோ போட்டிருக்கு. கால் நடக்கிற மாதிரி பாசம் போயிட்டுருக்கு. கால் பெருசாக வரைஞ்சிட்டோம்ல, போடு. ரெண்டே அடி தான், அதுலேயே ஸ்டெப்ஸ் ஏறிடுச்சு. செக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். ரால்ஃப் நம்ம கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தலையில் தான் க்ரௌண்ட் இருக்கு கைஸ். சந்தோஷம்பா. ஜெயிச்சிட்டோம். மஜா. ஓ, கடைசியாக நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்தில் போய் அது லாங் ஜம்ப் மாதிரி ஒரு கேம் போல். ஸோ அதில் வந்து நம்ம லாங் ஜம்பில் போய் இப்படி அடித்தாதான் ஆக்சுவலி அதில் என்ன போகுதோ அதில் இருக்கிற காயின்ஸ் தான் நமக்கு கிளைம் ஆகும் போல். ஸ்கோர் தான் வந்து மேட்ரு போல். ஜெயிச்சா 3905 ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்குது நமக்கு. நல்லாயிருக்கு கைஸ் இந்த கேமு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் தானே இருக்குது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண வேணாம். இது ஃபோனில் ஆக்சசபிளான்னு தெரில. நான் பிசியில் விளையாண்டுட்டுருக்கேன். சர்ச்சிங் ஃபார் அன் ஆப்போனண்ட். ஒருவேளை நம்ம கூட லைவ்லேயே விளையாடுறாங்களோ என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ இதில் பாருங்கள். ஐயோ, நடுவில் காய்ஸ் கொஞ்சம் குழி இருக்குது, கீழே விழாமல் போகணும். இதுலேயும் நான் பெருசாக வரையலான்னு தான் பார்க்குறேன். அவன் ஏதோ கோணி மாதிரி வரைஞ்சிருக்கான். நான் வந்து
அதான் வந்துருச்சு டக்குன்னு. கைஸ் அவன் இது மாதிரி இருக்கிறதுல ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கா கைஸ். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். ஐயோ 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 கை காலை பெருசாக இருந்ததுனால மண்டையில் போய் இடிச்சிட்டு காலி ஆயிடுச்சு. பட் ஒரு ஸ்டெப்பாக முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். செக் பாயிண்ட் ஒன்று க்ளோஸ். ஐயோ ஐயோ ஐபேன் அவன் வேற ஏதோ நாட்டில் இருந்து ஆடுறானா, அது கொடியா என்னன்னு தெரியலச்சு. கனடா மாதிரி இருக்கு. ஐயோ அவன் ஜெயிக்க போகிறான். நான் அவுட் ஆகிட்டேங்க. ஃபெயில்டு. பரவாயில்ல, தோல்வி நமக்கு கிடையாது. இன்னொரு வாட்டி விளையாடுவோம். இந்த வாட்டி ரொம்ப பெருசாக வர்றதுனால தான் அப்படி ஆயிடுச்சு. இந்த வாட்டி பாருங்க. கிளைம்பர் மாதிரி கொடுக்குறேன் நான். ஓடு 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 போ. கமான் 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 கமான். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் நம்ம தான் பிடிச்சிருக்கோம். நம்ம தலையில கிரவுண்ட் இருக்கு. மஜா 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 மஜா. லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் வந்து தலையில் இடிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டோம். இந்த வாட்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஓகே, செகண்ட் செக் பாயிண்ட்டையும் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் மேலே போகிறதுனால நமக்கு கால் வெயிட்டாக இருக்கும். போயிட்டோம் 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 போயிட்டோம். க்ரௌடு கரெக்டாக இருக்குது கைஸ். அந்த இது பண்ணுறதுக்கு வின்னர் நம்ம தான். இந்த வாட்டி தாங்க ஹை ஜம்பில் நான் வந்து 20 காயின் பிடிச்சிருக்கேன். மாசு மஜா மஜாவாக இருக்குது கைஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் வந்து ஸோ நான் டவுன்லோடபுள் பேயபிள்ஸ், யூடியூப் பேயபிள்ஸை மஜாவாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி அப்டக்கலில் என்னென்னமோ இருக்குது. எப்படி வரைகிறதுனே தெரியல கைஸ். ஒரு தடவை விளையாண்டோம்னா நம்ம எப்படி காலை லெக் டிசைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹூக் மாதிரி கீழே உள்ளே இருக்கிற மிஷின் மாதிரி ரெடி பண்ணுறேன். மஜா 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 மஜா. நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம். பெட்டோனி உங்களை நாங்கள் ஐயோ ஐயோ பழைய வாரி வந்த மாதிரியே பிரச்சனை ஆயிடுச்சு. கால் உடஞ்சிருச்சு கைஸ். மேலே நின்னுட்டேன். அநேகமாக அவுட்டு தான். கால் உடஞ்சாலும் அவன் தான் முடிக்க போகிறானே. அவ்வளோதான், தோற்று போயிடுச்சு. ஃபெயில்டு. ஓகே ஓகே பரவாயில்ல, இன்னொரு வாட்டி விளையாடுவோம். இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல அது சின்னதாக தான் வரணுன்ட்டு. இருந்தாலும் இது ஏமாத்துற வேலையை அடாட எனக்கு தெரியல. பட் ஒரு தடவை நம்ம வந்து அந்த பாதையை தெரிஞ்சாதான் கைஸ் அனுபவம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அனுபவம் கிடைச்சாதான் நம்மளால் கரெக்டான பாதையை சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ போட்டிருக்கேன், பார்ப்போம். ஏன்னா இது 2 இது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால போட்டிருக்கேன். ஆனால் ஸ்லோவாக போகிறான். அந்த பெட்டோனி வேறு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் அவன். பரவாயில்ல, அவன் எங்கேயாவது நிற்பானான்னு பார்ப்போம் நம்ம. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்லோவாக போகுது கைஸ். ஆனால் நல்லா இருக்குது இந்த கேம் டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தலைவன் போயிட்டுருக்கான். ஜெயிச்சுட்டான் அவன். பரவாயில்ல, நம்ம அதை விடக்கூடாது. இருங்க, இதில் எப்படியாவது ஜெயிக்கிறேன் நான். சர்ச்சிங் ஃபார் ஆப்போனன்ட். திரும்பி பெட்டோனி தான் வந்திருக்கான். அவன் ஒரு டைம் ஒரு மாதிரி வரைகிறாங்க. இருங்கண்ணா, அவன் பொருளை எடுத்து அவனே போடுவோம். லாஸ்ட் டைம் அவன் வரைஞ்ச அதே மாதிரி காலை நம்ம வரைவோம். இப்படி தான் அவன் வச்சுருந்தான். போடு 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 ஓடு 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 ஓடு. பூ அவன் தாங்க ஃபஸ்ட்டு போகிறான். பரவாயில்ல முடியும் நம்மளால். செக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். கீழே போ. மாட்டிக்கிட்டாங்க. நம்ம போகிறோம். எப்படி எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. மஜா. ஜெயிக்க வரோம். ஆனால் இதை வச்சு ஃபுல் காயின்ஸ் பிடிக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு கஷ்டம். மஜா தான். ஓகே, அப்டக்கல் அவாய்டருக்கு அப்புறம் ஒரு பெரிய லாங் ஜம்ப் கேமு போல். பெஸ்ட்டு ஸ்கோருங்க 12,765. இப்படியெல்லாம் கொண்டு வரானுங்க பாருங்களேன் யூடியூப்காரனுங்க. நம்ம ஆக மொத்தம் எந்த வேலையும் பார்க்காம யூடியூப்பில் ஒன்று படம் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும், கேம் விளையாடணும். அதுதான் அவனுக்கு வேலை. ஏதோ பொழுதுபோக்காடா. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இது அப்படியே சேவில் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் நல்லா இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது, மஜாவாக இருக்குது. சேவ் பண்ணிக்கலாம். சேவ்டு டு யுவர் பிளேயபிள்ஸா, மஜாவாக இருக்குது. ஷேர் பண்ணலாமா? வியூ கேம் இன்ஃபோ. டெவலப்பர் ஊடு, பப்ளிஷர் ஊடு. நவம்பர் 28, 2023 என் பர்த்டே அன்றைக்கி போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இதிலிருந்து நான் சொல்ல வருவது மை பர்த்டே டேட் November 28. ஃபன்னியஸ்ட் ரேஸ் யூ ஹேவ் எவர் பிளேட். நல்லா இருந்துச்சுங்க. ட்ரா யுவர் லெக்ஸ் டு வின் த ரேஸ். மஜா.
சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரா கிளைம்பர் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டமாமே